என்னோட பேர் பாலசுப்ரமணியம். சொந்த ஊர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம். ரூசக்கில் வந்து ரிசர்ச் கோஆர்டினேட்டராக 1998 வந்து ஜாயின் பண்ணல. 2004 வந்து நான் டைரக்டராக மாறினேன், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக. ரூசக் நிறுவனம் ஒரு டிரான்சிஷன் ஆச்சு, ஒரு சப்போர்ட் நிறுவனமாக மாறுற போது நான் டைரக்டராக ஃபஸ்ட்டு பொசிஷன் பண்ணேன். அப்போ இருந்து இன்றைக்கி வரைக்கும் டைரக்டராக இருக்குது. டைரக்டராக ஆனதுக்கப்புறம் நிறைய ஃபீல்டு ப்ரோக்ராமை மானிட்டர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் தலைமைத்துவத்தை வளர்த்தெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் தான் ரொம்ப இன்னோவேட்டிவாக இப்போ போயிட்டுருக்கு. இப்போ ஒரு 12-13 இயர்ஸாக அந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ப்ரோக்ராமை கோஆர்டினேட் பண்ணி ட்ரெயின் பண்ணுறதும் நானே பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதை வந்து ஒரு அப்ஸ்கேல் பண்ணணும், பரந்த அளவில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுற போது தான் அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் டெவலப் பண்ணி ஆம்பிள்ஃபை சேஞ்சுக்கு கொடுத்துருந்தோம், யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு. ஸோ அது எதுக்காகனா யங் இன்ஸ்பைரர்னு ஒரு சின்ன கான்செப்டை க்ரியேட் பண்ணுறோம். அதாவது வந்து இளைஞர்களில் துடிப்பாக இருக்கிறவங்களுக்கு வந்து தலைமைத்துவத்தை வளர்த்து அவங்களுக்கு அந்த எஸ்ஆர்ஹெச்ஆர் குறித்த புரிதலை ஏற்படுத்தி அவங்க மூலம் அந்த பகுதியில் சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிற குறிக்கோளோடு அந்த திட்டத்தை ஆரம்பித்தோம். அந்த திட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுற மாதிரி அந்த திட்டத்தை ப்ரொபோசல் சப்மிட் பண்ணோம். லக்கீல அந்த ப்ராஜெக்ட் செலக்ட் ஆயிடுச்சு. அது 2 இயர்ஸ் ப்ராஜெக்டாக இப்போ நடந்துட்டுருக்கு. ஏன்னா பொதுவாகவே வந்து எஸ்ஆர்ஹெச்ஆர் நம்ம முன்னாடியே பேசிக்கிறோம், பெரிய வார்த்தையாக இருக்குது. ஆனால் வந்து சிம்பிளாக நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நம்ம உணர்வுகள் என்ன மாற்றம் இருக்குது, சமுதாயம் எப்படி பார்க்குது அப்படிங்கிறத யாரும் சொல்லித்தர வேண்டிய விஷயத்தை சொல்லித்தராதனால நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய முழு பொறுப்பும் எங்கள் இன்ஸ்பெக்டர் நான் சும்மா எதாச்சியாக வாட்ஸ்அப்பில் அப்படிதான் போஸ்ட்டை பார்க்குறேன். யூத் இன்ஸ்பைரர்ஸ் லீடர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு இருந்துச்சு. பட் ஆனால் அது யூத் இன்ஸ்பைரர்ஸ் போய் எனக்கு குழந்தைங்களோட வேலை செய்கிறது பிடிக்கும். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் வாலண்டியர் ஒர்க்லாம் பண்ணியிருந்தேன். அப்போ பசங்களோட இதை எடுத்துகிட்டு போகலாம், நம்ம ஊர் கிராம மக்களுக்கும் இது நம்ம கற்றுக்கிட்டு வந்து நம்ம ஊர் கிராம மக்கள் சொல்லித்தரலாம் அப்படிங்கிற அந்த வேர்ட் ரொம்ப கேட்சிங்காக இருந்துச்சு. யூத் இன்ஸ்பைரர்ஸ் லீடர்ஷிப். சோஷியல் மீடியாவில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம். அதில் நிறைய பேர் அப்ளை பண்ணிங்க, 100க்கும் மேற்பட்ட நபர்கள் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் பண்ணுறதுல ஆன்லைன் இன்டர்வியூ நடந்துச்சு. அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறோம். ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு 18 மாவட்டங்கள்லேருந்து நம்ம எடுத்தோம். அதில் முக்கியமாக செங்கல்பட்டுலேருந்து நிறைய அப்ளிகேஷன் வந்துருக்கு. அதனால செங்கல்பட்டை தனி கிளஸ்டராக மாற்றிட்டு மற்றது 2 பகுதியில் இருந்தால் எந்தெந்த மாவட்டங்கள்லேருந்து நபர்கள் அதிகமாக வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று சென்னை ரீஜன் வச்சுருந்தோம், இன்னொன்று வெஸ்டர்ன் ரீஜனில் ஈரோடு அதை மையமாக பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 மாவட்டங்கள்ல இருந்து ஒரு 75 நபர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 12 நாள் தொடர்ந்து பயிற்சி கொடுத்தோம். இந்த பயிற்சியில வந்து எல்லாமே வந்து ஆக்டிவிட்டி மூலமா நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே வந்து டீம் ஒர்க்ஸ், இந்த மாதிரி சமூகத்துல வந்து ஆண் பெண்ணுக்கு வந்து பாகுபாடு எப்படி பார்க்குறாங்க, ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஆண் பெண் பண்ண முடியும், ஆனா பெண்ணை மட்டும் ஒதுக்கி வச்சு எப்படிலாம் பார்க்குறாங்க, இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இதை பற்றி எல்லாமே நல்லா அதை லீடர்ஷிப் எப்படி டெவலப் பண்ணுறது, மாதத்தில் 3 நாள் ஸ்ப்ளிட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுன்னு அவங்களுடைய ஆளுமை திறன்கள் வளர்க்குறது முதல் தொடங்கி சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் எப்படி இருக்குது, ஹெல்த்துனா என்ன, ஆரோக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்ன அப்படிங்கிற மாதிரியிலேருந்து எஸ்ஆர்ஹெச்ஆர் குறித்தும் ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸும் பாலிசி ரிவ்யூ என்ன இருக்குது, பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட் இன்றைக்கி என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு 12 நாள் ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங்கில் ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. மெத்தடாலஜி ஃபுல்லாக வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருந்தது அப்படிங்கிறது தான் அதனோட அந்த ட்ரைனிங்கோடைய மிகப்பெரிய சிறப்பம்சமாக நம்ம சொல்லலாம். அதனால் வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ண ஆரம்பித்தவங்கள ட்ராப் அவுட்டே இல்லைன்னு சொல்லலாம். இந்த ஃபெலோஷிப் ப்ரோக்ராமுக்கு செலக்ட் ஆன 22 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணதே ஒரு மிக்சடு குரூப். ஆனால் யாருமே +2க்கு கீழே இல்லை, எல்லாமே டிகிரி அண்ட் எபோங்கிற மாதிரி இருந்தது. இதில் பெரும்பாலும் வந்து பெண்கள் நிறையா இருந்தாங்க, ஒரு 4 பேர் மட்டும்தான் ஆண்கள் இருந்தாங்க. அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து ஒரு ஷார்ட் ப்ரொபோசல்ஸ் இன்வைட் பண்ணி அதுக்கு ஃபெலோஷிப் கொடுக்குறேன்னு சொன்னோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 22 நபர்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் மூலம் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 10 பேருக்கு 50,000 கொடுத்து அதில் வந்து ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங் கொடுத்த நபர்கள் வந்து ஃபீல்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 22 வாலண்டியர் வந்து இங்கே காஞ்சிபுரம் மாவட்டத்தில், அதுவும் செங்கல்பட்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணி வந்து தமிழ்நாட்டில் ஒரு 18 மாவட்டங்களில் எஸ்ஆர்ஹெச்ஆர் குறித்த விழிப்புணர்வை பலதரப்பட்ட குழுக்களுக்கு, ஸ்கூலில், காலேஜஸில், கம்யூனிட்டியில், திருமணமான பெண்களுக்கு, திருமணமாகாதவங்களுக்கு அப்படின்னு பல இடங்கள்ல இந்த விதைகளை அங்க விதைச்சிருக்காங்க. என்னோட டாபிக் வந்து லைஃப் ஸ்கில் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் எஜுகேஷன். ஸோ என்னோட டார்கெட் குரூப் பார்த்தீங்கன்னா 2 குரூப் நான் எடுத்திருந்தேன். ஒன்று வந்து வில்லேஜில் இருக்கக்கூடிய விமன் அண்ட் மென், இன்னொன்று பயிர்லேயே ஒர்க் பண்ணக்கூடிய கம்யூனிட்டி ஹெல்த் ஒர்க்கர், ஸ்கூல் ஹெல்த் எஜுகேட்டர்ஸ். ஏன்னா அவங்க கிராமத்தில் போய் வேலை செய்கிறாங்க, அவங்க ஹெல்த் எஜுகேஷன்லாம் கொடுக்கும்போது
ஸ்கூலுக்கும் ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்க போறாங்க, கம்யூனிட்டிக்கும் போறாங்கன்றப்ப அது இன்னும் மக்களுக்கு போய் சேரும். டோட்டலா வந்து 63 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதாவது எல்லா செஷனும் த்ரூ செஷன் இல்லாம 4 செஷன் 3 செஷன் 2 செஷன் அந்த மாதிரி பேஸ்லைனுக்கு அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்டோட கலந்துக்கிட்டவங்க மொத்தம் பார்த்தோம்னா 63 பேர். ஸ்கூல்லயே வந்து நான் படிக்கிறப்போ சரி இப்போ வரைக்கும் சரி ரீப்ரடக்டிவ் சம்பந்தமான ஒரு கிளாஸ் வரும்போதே 8வதுலயே ஆரம்பிக்கும். ஆனா அவங்கள பாய்ஸ்க்கு நடத்த மாட்டாங்க, கேர்ள்ஸ்க்கு மட்டும் தான் நடத்துவாங்க. பேட் கொடுக்கணும்னா ஏதோ ஒரு ரகசியமான விஷயம் மாதிரி கேர்ள்ஸ்க்கு லீடர் கொண்டு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அனுப்புங்கன்னு சொல்லிடுவாங்க. பிரேக் டைம்ல அவங்க மட்டும் பேக்கை தூக்கிட்டு போய் வாங்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ரொம்ப தயக்கமா இருக்கிற விஷயங்களா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரீப்ரடக்டிவ் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் பத்தியும், அப்புறம் சேஃப் அபார்ஷன்ஸ் அதை பத்தி, அப்புறம் சட்டங்கள் பத்தி என்னென்ன உரிமைகள் இருக்கு, மற்ற அவசர நம்பர்ல என்ன மாதிரியான பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கு, பாதுகாப்பு நம்பர்ஸ் இருக்கு, அப்புறம் ரைட்ஸ் என்ன இருக்கு, சேஃப் அபார்ஷன் குறித்து என்ன மாதிரி பிசிபிஎல்டி ஆக்ட் அந்த விஷயங்கள் பத்தி சொல்லியிருந்தோம். அப்புறம் லாஸ்ட் செஷனா கடைசி செஷனா மைண்ட்ஃபுல்னஸ் ஆக்டிவிட்டி நம்ம சார் சொல்லி கொடுத்தது, அதை நடத்திட்டு என்லைன் சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணோம். மெட்ராலஜி யூஸ் பண்ணது ஃபோக் சாங்ஸ். அப்போ ஆரம்பத்தில் ஒரு பாட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செஷனே தொடங்குவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கு தகுந்த மாதிரியான பாடல்கள் அங்கே பாடுவோம். அதுக்கப்புறம் ஆடியோ விஷுவல் இன்டராக்டிவ் டிஸ்கஷன் நடந்துச்சு. ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டிஸ், கேஸ் ஸ்டடிஸ் அந்த மாதிரி விஷயங்கள். ரோல் பிளே ஆக்டிவிட்டி நடந்துச்சு. அப்புறம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர், கேள்வி கேட்டு அவங்க பதில் சொல்றது அந்த மாதிரி. ஒரு சில ஆக்டிவிட்டிக்கு குவிஸ் காம்படிஷன் மாதிரி நம்ம ரீப்ரடக்டிவ் அந்த டேப்லெட்ஸ் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணோம். கேம் ஸ்டோரி டெல்லிங்ஸ் இருந்துச்சு. பர்சனலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா எனக்கு நிறைய நல்ல ஒரு லேர்னிங் இருந்துச்சு. ஒரு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நல்லா கிடைச்சது. ஸோ இருந்த சேலஞ்சஸ் பார்த்தோன்னா அங்கே டைமிங் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் 5:30க்கு போனேன்னா அவங்க வரது 6:30 ஆகும். அதுக்கு முன்னாடினாலே ஒரு நாள் அவங்க எல்லாருக்கும் கால் பண்ணி அங்கே இருக்க ஹெல்த் ஒர்க்கர்கிட்ட சொல்லி சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. அப்போ பீப்புளை வந்து ஒரு இடத்துக்கு வர வைக்கிறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருந்துச்சு. ஆனாலும் வந்தாங்க கண்டிப்பாக. ஃபியூச்சர் டைரக்ஷன் பார்த்தா இப்போ எனக்கு ஒரு பெரிய ஆசையே இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் மூலயமா 15 கிராமங்களுக்காக வேலை செய்யறதுனால இந்த 15 கிராமங்கள்லயும் இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும், அது என்னோட ஒரு ஆசையா இருக்கு. அது கண்டிப்பா பயிர்ல சேர்ந்து பேசுறோம் அப்படின்னு இருக்கேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாஸ்வாதி. நான் அரசு ஆதிராவிட நல மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்கள் அப்பா பெயர் சாமிநாதன், எங்கள் அம்மா பேர் தமிழ்ச்செல்வி. எங்களுக்கு பயிர் சொல்லித்தவங்க பேர் வந்து அபிநயா. இனப்பெருக்க மண்டலம் எப்படி செயல்படுது, அதோடைய பண்புகள், அதோடைய முக்கிய தன்மையை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மாதவிடாய் சுழற்சி என்பது மாதத்துக்கு ஒரு முறை தான் வரும், 28 நாட்களுக்கு ஒரு முறை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மாதவிடாய் போது பெண்களுக்கு வயிறு வலி, கால் வலி, இடுப்பு வலி, தலைவலி அது போன்ற வலிகள்லாம் ஏற்படும். ஆனால் அந்த வலிகள் அப்போ மாத்திரை கடையில் வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கக்கூடாது. எனக்கு மாதவிடாய் போது இடுப்பு வலி பயங்கரமாக வரும். அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, சுடு தண்ணி வச்சு ஒத்தரம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மாதவிடாயோடைய மூட நம்பிக்கைகள், வெள்ளைப்படுதல், சிறுநீர் தொற்று நோய். அந்த மாதவிடாய் போது மூட நம்பிக்கைகள் போது செடி தொடாத அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு செடி தொடாதுன்னு சொல்லுவாங்கன்னா, நம்மளோட பாடி டெம்பரேச்சர் அப்போ அதிகமாக இருக்கும், செடி தொட்டால் அது கருகிடும். ஆனால் அந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியாது, அது தொட்டால் செடி கருகிடும் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருக்கும். பூஜை ரூமில் போகாது அப்படின்னுவாங்க, அது தீட்டு அப்படின்னுவாங்க. அதை வந்து எங்கள் அம்மாட்ட நான் சொன்னேன். ஆனால் இது தீட்டு கிடையாதுமா, அது ஒரு மூட நம்பிக்கை சொல்லும் போது இல்லை, அது மூட நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக அது பதிஞ்சிடுச்சு. இருந்தாலும் அதை மீறி நான் போவேன். வெள்ளைப்படுதல் வந்து கலர் சேஞ்ச் ஆகுதுன்னா அது ஒரு இன்ஃபெக்ஷன், அதை போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா அது சரியாயிடும். அதுக்கப்புறம் பாலின சமத்துவத்தை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்பட வன்முறைகள், சைல்ட் லேபர்னா ஒரு குழந்தைகள் வேலைக்கு போகிறத ஒரு பேரண்ட்ஸ் அவன் படிக்கலைன்னா அதை வேலைக்கு அனுப்புறது சைல்ட் லேபர். அதை தண்டிக்கிறதுக்கு 1098 நம்பரை சொல்லி கொடுத்தாங்க. பெண்களுக்கான உதவி எண் வந்து 1091 நம்பர் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு விஷயத்தை எப்படி எல்லாருக்கும் தெளிவாக பரிமாறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தேச தலைவர்கள் காந்தி, நேதாஜி, சுபாஷ் சந்திர போஸ், அம்பேத்கர் அவங்கள பற்றிலாம் சொன்னாங்க. இப்போ அம்பேத்கரை பற்றி நான் சொன்னேன். அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடியவர், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை, காந்தியடிகள் விடுதலைக்காக போராடியவர் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஜேர்னி வந்து ரொம்ப பிக்கஸ்ட் ஜேர்னி அண்ட் யூஸ்ஃபுல் ஜேர்னி. தேங்க்யூ. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு ஆவணமாக மாறி இருக்கு. அதை வந்து என்னாச்சுன்னா ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கிரிப்டிவாக நாங்கள் எழுதிட்டோம். பட் அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட்டாவோ ஒரு பலருக்கும் கொடுத்து டக்குன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லை. அந்த ரிப்போர்ட்டை தான் வந்து ரவீந்திரன் சார் வந்து நான் அதை கண்டென்ஸ் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. ஸோ அதை கண்டென்ஸ் பண்ணி அது ஒரு பிரிண்டட் வெர்ஷனாக ஒரு பப்ளிகேஷனாக கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி புத்தகம் வந்து அந்த புக்கை பார்த்து அதில் என்ன இந்த வடிவத்தில் இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப வளவளன்னு இருந்தது. அதை எங்களுக்கு என்னென்னா எல்லாமே தேவையாக இருக்கிற மாதிரி அவங்க எழுதுனது எல்லாமே தேவைங்கிற மாதிரி இது பண்ணிட்டோம். பட் அது வந்து வெளியில் பலருக்கும் கொடுக்குற போது அது கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுனால
அதனால் அது ஒரு வெளியீடாக கொண்டு வந்திருக்கோம். அந்த வெளியீட்டை இப்போ ரிலீஸ் பண்ணுறோம். இந்த 22 தன்னார்வலர்கள் மூலம் களத்தில் பணி நடந்தது. அது இல்லாத கேம்பெயின் மோடுலேயும் இன்னொரு 5 பேர் வந்து அதை SRHR குறித்த கேம்பெயினும் பண்ணாங்க. ஸோ இது வந்து 1 இயர் முடிஞ்சது ப்ராஜெக்ட். நம்ம கொடுக்குற போது ஃபெலோஷிப் 1 இயர் ப்ராஜெக்ட்னு சொன்னோம். பட் ஆனால் இந்த விஷயங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களோட ஃபீட்பேக்கு அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் வந்த கருத்துக்கள்லாம் தெரியுது. அதனால் இதை தொடர்ந்து சஸ்டைனபிளாக அந்த ப்ராஜெக்ட் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது குறித்து அவங்களோட கலந்துரையாடினதில் அந்த பகுதியில் நாங்கள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு அவங்களே ஆர்வமாக தெரிவித்ததுனால நம்ம என்ன பண்ணலான் இருக்கோன்னா ரூசக்குடைய எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராமோடு சேர்த்து இதை விட்டுறக்கூடாது. ஏன்னா கற்றுக்கிட்ட விஷயங்கள் பலருக்கும் பயனுள்ளதாக இருக்குது. அந்த அனுபவங்களை வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக அவங்கள வெவ்வேறு ப்ரோக்ராமோட லிங்க் பண்ணி எப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த SRHR குறித்த விழிப்புணர்வு பயிற்சியை நடத்துறதுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை சப்போர்ட் பண்ணி அதன் மூலம் அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த கேலிடாஸ்கோப் ப்ராஜெக்டில் வந்து அபார்ஷன் ரிலேட்டட் ஒர்க்கெல்லாம் வந்திருக்கு. நம்ம ஒரு 5-6 மாவட்டங்களில் பண்ணுறோம். அதில் வந்து ஒரு சிலரை வந்து ரிசோர்ஸ் டீம் மெம்பராக நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ரெயின்டு பர்சனாக இருக்காங்க, ரிசோர்ஸ் டீம் மெம்பராக பண்ணிக்கலாம். இல்லைனா யூத் மத்தியில் ட்ரைனிங் நடத்துறதுக்கு அதை அவங்கள பயன்படுத்தலாம். அவங்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்குது, நமக்கும் ஒரு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம